ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம என்ன இன்சிடென்ட்டை பற்றி பேச போகிறோம்னா ரொம்ப சென்சிட்டிவான இன்சிடென்ட். கேரளாவில் நடந்த ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்னா என்னென்னா, ஒரு பச்சிளம் குழந்தைய ஒரு பெத்த தாயும் ஸ்டெப் ஃபாதரும் சேர்ந்து அவ்வளோ சித்திரவதம் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி சொல்கிறதுனா, மொத்தம் 51 ப்ரோக்கன்ஸ், எலும்பு எல்லாமே ப்ரோக்கன்ஸ், 51 ப்ரோக்கன்ஸ், 91 ஊன்ஸ், உடம்புல 91 காயங்களும் கொண்டு இருக்குது. அந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா, இடையில ஒரு யூடியூபர் சமயத்தில் ஒரு யூடியூபர் வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்னாச்சு தம்பிக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை அவங்க அப்பா அந்த ஸ்டெப் ஃபாதர் தலையில் அடித்து தலையிலேருந்து அந்த மூலையில் பிளட் கிளாத் ஆயிடுச்சு. பிளட் கிளாத் ஆனோடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பையன் சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த மாதிரி இப்படி இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே டாக்டர்லாம் அந்த பையனோட பார்த்தோன்னே, அந்த குட்டியில் குழந்தைய பார்த்தோன்னே என்ன உடம்புல இவ்வளோ காயங்கள் இருக்குது அப்படின்னு டாக்டருக்கு ஒரு சந்தேகம் அதை அட்டாப்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது, அந்த குழந்தையோட ப்ரைவேட் பார்ட்ஸை கூட விட்டு வைக்கல, அவ்வளோ காயங்கள். ஸ்மோக்கிங் சிகரெட் வச்சு சூடு வச்சுருக்காங்க. ஒரு குழந்தைய எப்படி அவங்களுக்கு இவ்வளோ ஈகமே இல்லாமல் எப்படி பண்ண போச்சுன்னு தெரியல. ஆனால் நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, கேரளா பீப்புள்ஸ் ஹேண்ட்ஸ் அப். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கூட போலீஸ் அவ்வளோ பாதுகாப்போடு இருந்தோம். அந்த பையன் அந்த ஸ்டெப் ஃபாதரை போலீஸ் அவ்வளோ பேர் இருந்தோம், அவள் பந்தோபஸ்தோடு இருந்தோம், இட்டி நொறுக்குனாங்க. ஆனால் இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காத அளவுக்கு இவ்வளோ அசால்ட்டாக இவ்வளோ தூரம் பண்ணி அந்த பையனுக்கு அவ்வளோ எலும்பு உடஞ்சும் அந்த பையன் இறந்து போனதுக்கப்புறம் தான் அங்கே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அதனால எதாக இருந்தாலும் இதுக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட் வரணும்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக நல்ல ஜட்ஜ்மெண்ட் வரும்.